இப்போ சார் கூட வந்து ஒர்க் பண்ணுறேன் பேரா. அண்டு நம்ம டைரக்டர் மனோஜ் சார் இவங்க பொன்னியில் ஃபஸ்ட்டு ஜெயா ரோலு நான் இன்ட்ரொடக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணும்போது சார் தான் வந்து எடுத்ததே அறிமுகம், என்னுடைய அறிமுகமே அந்த ஷார்ட். அப்புறமா செகண்ட் ப்ராஜெக்ட்டு நான் இந்த சின்ன மருமகள் சார் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல. நிறைய எனக்கு விஷயங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். அவ்வளோ பொறுமையாக அந்த ஒரு கேரக்டரோட விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. அண்ட் ஹீரோயின் பாட்டிமா எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச். அவ்வளோ அழகாக வந்து பழகுறாங்க. யார்கிட்டேயும் அந்த ஈகோவோ சீனியாரிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு புதுசாக ஒரு டீமில் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நமக்குள்ளே. ஸோ புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டு டேவே எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே எனக்கு அந்த உணர்வே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு டே மாதிரி எனக்கு அந்த ஃபீலே வரல. ரொம்பவே நல்ல பழக்கமான ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நைஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இந்த வீடியோ மூலயமா நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் லன்ச் டைம் வந்துருச்சு. எனக்கு வந்து வெங்கி ஃபுட்ஸில் எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு ப்ரொமோஷன் போட்டிருக்கேன். அவங்க நான்வெஜ் பிக்கிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைம் இது வந்து வத்த குழம்பு. நான் சூடாக சாப்பாடு வீட்டிலேருந்து ஹாட் பாக்ஸில் கொண்டு வந்து இந்த வத்த குழம்பு போட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் உங்களுடைய டீட்டெயிலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு அந்த வத்த குழம்பு. அவ்வளோ ருசித்து சாப்பிட்டேன்னா அவ்வளோ அருமையான வத்த குழம்புங்க. சான்ஸே இல்லை. நான் வந்து சும்மா வார்த்தை அளவு சொல்லலை. நான் என் பக்கமாக நான் வந்து கொடுக்குற எந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அது சாரியாக இருக்கட்டும், இன்விசிபிளாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக சம்திங் எதுவாக ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், ஸ்கின் ப்ராடக்ட்டு, ஆயிலு எல்லாத்துக்குமே நான் என்னுடைய ஹானஸ்ட் சைடான ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்பேன். தவிர நான் ஒரு ஃபேக்காக சொல்லணும் சப்போர்ட் பண்ணணுன்னு கண்மூடித்தனமாக நான் பண்ண மாட்டேன். இருக்கிற ஃபேக்ட் என்னவோ அதுதான் நான் சொல்லுவேன். இந்த வத்த குழம்பு வாவ் அப்படி இருந்துச்சுங்க. அப்புறம் ஸ்வேதாவுக்கு நான் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன். வத்த குழம்பாக்கா எனக்கு கொடுங்க, அது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சாப்பாடு வர வச்சு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து அதில் நான் வத்த குழம்பு கொடுத்தேன். பாட்டிமாவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி வத்த குழம்பு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாவுனாங்க. புனிதா அவங்களும் சாப்பிட்டாங்க, பாட்டிமாவும் சாப்பிட்டாங்க. அண்ட் நம்ம எஸ்கே நம்ம சிஸ்டர் அவங்களும் சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு இது பயங்கரமாக இருக்கேன், இது என்ன இது இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லோருமே அது கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் சொல்லி தான் இருந்தேன், இந்த மாதிரி வருது, நான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. அதனால் வந்துருச்சா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஒன்றா அசம்பிளி ஆகி நெக்ஸ்ட்டு இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய பேஜை நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஆக்ட்ரஸ் ரிஹானா அஃபிஷியல் அதுலேயும் நான் போட்டிருக்கேன். நான் வந்து இதில் லிங்க் கொடுத்துருப்பேன் யூடியூப்பில், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் கூட நான் ஒரு லிங்க்காக நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுடைய லிங்க்கில் நீங்கள் போயிட்டு அந்த வத்தக்குழம்பு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்கலாம். அது மட்டும் இல்லை, பிக்கிள்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஊறுக்காய், நான்வெஜ் ஊறுக்காலாம், மீன், இறால்னு சொல்லிட்டு சிக்கனு எல்லா வெரைட்டியும் அவங்க வச்சுருக்காங்க. அருமையாக இருந்தது. நம்ம ஸ்வேதா ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரைஸ் வச்சு கொஞ்சம் அவங்களும் சாப்பிட்டாங்க, நான் ஊட்டி விட்டேன். செகண்ட் டைம் உட்காந்து வத்த குழம்பு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, எல்லாமே லஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று நம்ம ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்க அபிராமி,
இவங்க வந்து ரீடச் பண்ணி விட்டாங்க. ஃபுல்லாகவே ஹேர் வந்து பிசிறாக இருக்குது, சரி பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சு சத்யா காலையில் போட்டு விட்டாங்க. செகண்ட் டைம் இவங்க வந்து ஹேர் எனக்கு பண்ணி விட்டாங்க. ரொம்ப கைண்டு பர்சன் இவங்க. ரொம்ப அழகாக எதுவும் சலிக்காமல், ஐயோ மறுபடியும் தலையில் கை வைக்கணுமா அப்படின்லாம் நினைக்காம ரொம்ப பங்க்சுவாலிட்டியாக இருப்பாங்க டைமிங்கில் கூட. ஸோ டைமிங்க்கு வந்து பார்த்து செகண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர் வேணும்னா இவங்க கண்டிப்பாக அதில் வருவாங்க. எங்களுக்கு ரெகுலர் வந்து சத்யா அவங்க தான். மார்னிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹேர் ட்ரெஸ் பண்ணது. ஸோ இவங்க செகண்ட் டைம் இவங்க ஹேர் சரி பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ வந்து முடிச்சுட்டு இவ்வளோ அழகாக ஜடை பின்ன முடியுமோ பின்னிட்டு என்னை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் சொன்னாங்க, நிறைய கேர்ள்ஸ்க்கு விமன் டு உமன் சப்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்க மேம். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருமே இன்ஸ்டாகிராமில் டக்குன்னு ப்ரொமோஷனு கொலாப்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணி கொடுக்குறதுல பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் எனக்கு கொலாப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சரி ஓகே, இந்த லைட்டிங்கில் வெளிச்சத்தில் உட்காந்து நம்ம பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிளாரிட்டி வீடியோ அப்படின்றதுனால நான் இங்கே உட்காந்துட்டு பண்ணேன். என் அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு இதை எடுக்க சொல்லி. ஸோ இதையும் நான் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களுக்காகவே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே எல்லா விதமான ஒரு சப்போர்ட் நான் கொடுக்கணுன்னு தான் என்னுடைய ஆசையை. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது என்னுடைய பேஜில் நான் உமன் டு உமன் சப்போர்ட்டுன்றதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு டேலண்ட், எந்த ஒரு திறமை எந்த பெண்ணுக்கு இருந்தாலும் அது ஒரு பெண் தான் வந்து என்கரேஜ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த விஷயத்தில் நான் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூவாகவும் எல்லா ப்ரொமோஷனும் இருக்கும். ப்ளஸ் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய திறமையை நான் என் பேஜில் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நான் கொடுப்பேன். அது மாதிரி தான். இது மட்டும் கிடையாது, ஜுவல் சாரீஸ்னு நிறைய ஃபுட் ஐட்டம்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே நான் நிறையா பண்ணுவேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு வேணும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அண்டு நைட் ஷூட்டு நைட் ஆகிடுச்சு. நைட் எஃபெக்டில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். செம்ம ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் ஷூட்டுக்கு நடுவில். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாகவே அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கோம் சின்ன மருமகள் டீமில். அண்டு ஜாலியாக சில மூமெண்ட்ஸ்லாம் போகும் இடையில பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. இந்த கலாட்டா பார்த்துட்டு நீங்களும் முடிச்சிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. பாய், டடா.